இன்னைக்கு என்னென்ன சினிமா அப்டேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம அப்படியே வரிசையா பார்த்துடலாம். நம்ம ஜெயம் ரவி என்ன நடிக்கிற காதலிக்க நேரமில்லை இந்த படத்துல இருந்து இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை நம்ம ஸ்ருதி ஹாசன் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. நம்ம A.R. ரகுமான் சாரோட மியூசிக்ல நம்ம ஸ்ருதி அவங்களோட வாய்ஸ்ல இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காதலிக்க நேரமில்லை இந்த படத்தையுமே கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம மிர்ச்சி சிவாவனோட நடிப்புல உருவாக்குற சூதுகவும் பார்ட் 2 இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி இப்போ நிறைய படத்துல அவர் ஹீரோவா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காருல்ல. இப்போ இன்னும் ஒரு புதிய படத்துலயும் அவர் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தை நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் சார் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த புதிய படத்தை பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற கோட் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நியூஸ்ல பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிக்கிற ரெபல் இந்த படத்துக்கான தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான தேர்ட் சிங்கிளான சக்கரா முத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது மார்ச் 1 சாயங்காலம் 5 மணிக்கு இந்த ரெபல் படத்துல இருந்து சக்கரமுத்தி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.